வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி பாலக்கீரை கம்பு மாவு வச்சு எப்படி அடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாலக்கீரையோட கம்பு மாவு கலந்து அடை செஞ்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக ரெடியாக இருக்குது. ஓமம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால பார்த்தீங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 கட் அளவுக்கு பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கசக்கும். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு 1 கப் அளவுக்கு கம்பு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து கூடவே இன்னும் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கம்பு மாவு இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து கலக்கும் போது பார்த்திங்கன்னா கீரையோட கம்பு மாவு கலந்து நம்ம அடை சுடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாமல் ஓரளவுக்கு கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானவுடனே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பரில் தான் பார்த்திங்கன்னா தட்டி எடுக்கிறேன். நீங்கள் வாழை இலை எதில் வேணால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை கையில் லைட்டாக நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தட்ட வரும். கார்னர்லாம் நல்லா மெலிசாக தட்டி சூடாக இருக்க தவாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக மேலே ஆயில் சேர்த்துக்கோங்க ஒட்டாமல் வரத்துக்காக. இதை கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த பக்கமும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்தவுடனே எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான கம்பு அடை ரெடி. இந்த கம்பு அடைக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிடும் போதே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஓமம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.